வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடித்த பிரபல நடிகர் கோட்டா சீனிவாச ராவ் உடல்நலக்குறைவால் காலமான விஷயம் ரசிகர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமாவில் தன்னுடைய நடிப்பால தனி ரசிகர்களையே வச்சிருக்கக்கூடியவர் தான் மூத்த நடிகரான கோட்டா சீனிவாச ராவ். 83 வயதுல இன்னைக்கு காலமாகியிருக்காரு. நீண்ட நாட்களாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருந்த அவர் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்துல காலமானதா தகவல்கள் வெளியாகியுள்ளது. 4 தசாப்தங்களுக்கு மேலா திரையுலகில கோலூச்சிய கோட்டா சீனிவாசராவ் 750க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. தெலுங்கு திரையுலகில வில்லன் மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடித்து தன்னுடைய அழுத்தமான நடிப்பால பலருடைய மனசையும் கவர்ந்தவர். அவருடைய குரல் பலம், உடல் மொழி, கதாபாத்திரங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான பரிமாணத்தை அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரணம் கரடி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் மூலமா தான் அவருடைய முதல் திரைப்படம் தொடங்குனுச்சு. பத்மஸ்ரீ விருது, 9 நந்தி விருதுகள் உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தமிழ்ல இயக்குனர் ஹரி இயக்கத்துல வெளியான சாமி திரைப்படத்துல பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மனதிலையும் நீங்காத இடம் பிடிச்சவர். அவருடைய மறைவு இந்திய திரையுலகுக்கு ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் சமூக வலைதளங்கள்ல அவருக்கு இரங்கலையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.